Hello everybody, welcome to the channel for this. நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்மளோட கிளாஸில் மோஷன் இன் 2 டைமென்ஷன். ஆல்ரெடி மோஷன் இன் 2 டைமென்ஷனில் ஃபஸ்ட் லெக்சர்ஸ் உங்களுக்கு என்னோட யூடியூப் சேனலில் இருக்குது. அது வந்து ப்ரொஜெக்டைல் மோஷன் நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இன்கேஸ் நீங்கள் ப்ரொஜெக்டைல் மோஷனில் வீக்காக இருந்தீங்கன்னோ இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ அந்த லெக்சர் வீடியோஸை ஃபஸ்ட்டு போய் பார்த்துருங்க. ஸோ இது வந்து மோஷன் இன் 2 டைமென்ஷனோட செகண்ட் டாபிக். இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னென்ன கேசஸில் உங்களுக்கு கொஷின்ஸ்லாம் வரும் அண்டு ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ், எப்படி அதை நீங்கள் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த லெக்சர் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது மோஷன் இன் 2 டைமென்ஷன். ஸோ மோஷன் இன் 2 டைமென்ஷனில் உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஒரு லெக்சர் முடிச்சிட்டேன். இது வந்து உங்களுக்கு செகண்ட் லெக்சர். ஸோ லெக்சர் நம்பர் 2, ரிவர் போட் ப்ராப்ளம். ரிவர் போட் ப்ராப்ளம். ஸோ இந்த கேஸில் வந்து உங்களுக்கு இந்த லெக்சர் வீடியோவில் உங்களுக்கு வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இதை ஈஸியாக புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த கிளாஸ். அண்ட் த ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இந்த கான்செப்ட்ஸ் ரிவர் போட் ப்ராப்ளம் உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னா அதுக்கு ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கணும். இது நம்ம மோஷன் இன் 1 டைமென்ஷன், மோஷன் இன் எ ஸ்ட்ரெயிட் லைன் என்சிஆர்டியில் இருக்குது. அந்த போர்ஷனில் நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டியோட கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் அதையும் நீங்கள் படிக்காமல் இருந்தீங்கன்னா அந்த வீடியோ போய் பார்த்துருங்க. அண்டு ஜஸ்ட் ஒரு ரீகேப், ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேட்டிவ் வெலாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 2 ஆப்ஜெக்ட் சைமல்டேனியஸில் மோஷனில் இருக்கணும், மூமெண்ட்டில் இருக்கணும், இல்லை 2 மேற்பட்ட உள்ள ஆப்ஜெக்ட்ஸு. If a velocity of 2 bodies are known with respect to a common frame, இப்போ ஒரு காமன் ஃப்ரேம் நம்ம செட் பண்ணிக்கிறோம், அந்த காமன் ஃப்ரேமுக்கு velocity of 2 objects நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா we can find the velocity of other objects relative to the other given object. இப்போ velocity of one body relative to the other நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதுதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி நம்ம சொல்கிறோம். இது மட்டும் இல்லை, உங்களுக்கு ரிலேட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிற கான்செப்ட் இருக்குது, ரிலேட்டிவ் ஆக்சிலரேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது. இது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக மோஷன் இன் 1 டைமென்ஷனில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தயவு செஞ்சு அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரல் ஃபார்முலா ரிலேட்டிவ் வெலாசிட்டிக்கு நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் ஏ மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் பி. இந்த வெலாசிட்டி ஆஃப் ஏ வெலாசிட்டி ஆஃப் பி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது நம்ம இப்படி கூட எழுதலாம், வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட், வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். நம்ம இந்த இடத்துல எதுவுமே எழுதலைன்னா நம்ம அங்கே ரெஃபரன்ஸ், காமன் ரெஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை எடுத்துக்கிறோம். இங்கே நான் காமன் ரெஃபரன்ஸ் கிரவுண்டை எடுத்துருக்கிறதுனால வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் அப்படிங்கிறது தான் நம்ம விஏஜின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் எ ஜென்ரல் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ ரிலேட்டிவ் வெலாசிட்டி எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஸ்லைடர் இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சன் இங்கே நின்றுட்டுருக்கான். இதோட வெலாசிட்டி வந்து 5 மீட்டர்/செகண்ட் இருக்குது. அண்ட் இந்த பர்சனோட வெலாசிட்டி வந்து ஒரு 2 மீட்டர்/செகண்ட் இருக்குது. இந்த ஐடியாவை நீங்கள் வச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், இது மேலே இந்த பர்சன் வந்து 2 மீட்டர்/செகண்டில் ஓடிட்டுருக்கான். லெட்ஸ் சே ஹீ இஸ் ரன்னிங் வித் வெலாசிட்டி ஆஃப் 2 மீட்டர்/செகண்ட். அப்போது கிரவுண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் எவ்வளோ வெலாசிட்டியில் முன்னாடி போயிட்டுருக்கான் அப்படிங்கிறது நமக்கு கண்டுபிடிக்க முடியும். அது எவ்வளோ இருக்கும்? 7 மீட்டர்/செகண்ட். இது ஜஸ்ட் ஒரு காமன் சென்ஸ் தான். பிகாஸ் அந்த கீழே இருக்கிற ஆப்ஜெக்டே 5 மீட்டரில் போகுது, அதுக்கு மேலே இவன் 2 மீட்டரில் போகிறான். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7 மீட்டர்/செகண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த கிரவுண்ட் அப்படிங்கிற வெலாசிட்டியில் அவன் ட்ராவல் பண்ணிகிட்ருப்பான். ஸோ இதுதான் நமக்கு வந்து ஒரு ரிவரில் ஒரு போட்டு ட்ராவல் ஆகும் பொழுதும் கூட அந்த ரிவரோட வெலாசிட்டி என்ன இருக்கோ, போட்டோட வெலாசிட்டி என்ன இருக்கோ வித் ரெஸ்பெக்ட் டு த கிரவுண்ட் நம்ம பார்த்து வச்சுருந்தோம்னா, கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம்னா போட் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சிம்பிள் ஐடியா. பிகாஸ் ரிலேட்டிவ் வெலாசிட்டி தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இஃப் 2 bodies A and B are moving with an acceleration A vector and AB vector with respect to ground, then the acceleration of A with respect to B, இது நான் உங்களுக்கு எதுக்காக கொடுத்துருக்கேன்னா பிகாஸ் ஆக்சலரேஷனில் கூட நம்ம ரிலேட்டிவ் கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் A with respect to ground minus B with respect to ground. ஸோ ஏ வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் அப்படிங்கிறது வந்து காமன் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் கிரவுண்ட் அப்படிங்கிறதுனால
ஸோ இந்த ஃபார்முலாவும் உங்களுக்கு நிறைய இடத்துல நம்ம சால்வ் பண்ணுவோம். இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த ரிலேட்டிவ் கான்செப்ட் வந்து வெலாசிட்டிலையும் யூஸ் பண்ணுவோம், ஆக்சிலரேஷன்லையும் யூஸ் பண்ணுவோம், அண்ட் இட் ஆல்சோ கேன் பி யூஸ்ட் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட்லேயும் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் கூட, இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டும் கூட. ஸோ திஸ் இஸ் ஒன் திங். அண்ட் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு லெட்ஸே ரிவர் இருக்குது, ரிவர் மேலே உங்களுக்கு ஒரு போட் இருக்குது. ஸோ இந்த போட் வந்து ஒரு 5 மீட்டர்/செகண்டில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ரிவர் வந்து ஸ்டாட்டிக் ஸ்டேட்டில் இருக்குது, அப்போது ஃப்ளோயிங் ரிவர் கிடையாது. அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா போட்டோடதும் 5 மீட்டர்/செகண்ட் தான் இருக்கும். வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு போட்டோட வெலாசிட்டி 5 மீட்டர்/செகண்ட் தான் இருக்கும். ஸோ இன்கேஸ் ரிவர் வந்து ஒரு ஃப்ளோவில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த டைரெக்ஷனில் ரிவர் வந்து 10 மீட்டர்/செகண்டில் ஃப்ளோ ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போது வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா போட்டோட வெலாசிட்டி 15 மீட்டர்/செகண்டாக மாறி இருக்கும். ஆமாம் ரைட்? பிகாஸ் ரிவர் வந்து சப்போர்ட் பண்ணுது போட்டை முன்னாடி இழுத்துட்டு போகிறதுக்கு. அப்போ போட்டோட வெலாசிட்டி 15 மீட்டர்/செகண்டாக இருக்கும். இது சிம்பிள் லாஜிக். உங்களோட வெலாசிட்டி ஆஃப் போட் with respect to river is equal to velocity of boat with respect to ground minus velocity of river with respect to ground. இதுதானே ஃபார்முலா. இப்போ நான் எதை கண்டுபிடிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து velocity of boat with respect to கண்டுபிடிக்கிறேன். ஸோ இதை வந்து எனக்கு வேணும். அப்போது இது எவ்வளோன்னு எனக்கு வேணும்னா மைனஸ் VRG இந்த சைடு போயிடும். அப்போது VBR ப்ளஸ் VRG ஈக்குவல் டு VBG. கரெக்டாக? திஸ் இஸ் த ஃபார்முலா. அப்போ இந்த கேஸில் இது ஃபார்முலாவாக இருக்கும் பொழுது இது ரெண்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியுது, ஆட் ஆகுது. எது வெலாசிட்டி ஆஃப் போட் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர் அப்படிங்கிறது 5 மீட்டர்/செகண்ட். இதுதான் வெலாசிட்டி ஆஃப் போட் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர். ஏன்னா போட்டோடது 5 மீட்டர்/செகண்ட் நம்ம சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிவர் மேலே மூமெண்ட்டில் இருக்கும் பொழுது தான் அது வந்து 5 மீட்டர்/செகண்ட். அப்போது திஸ் இஸ் நத்திங் பட் வெலாசிட்டி ஆஃப் போட் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர். அப்போ இந்த ஃப்ளோயிங் ரிவரோடது பார்த்திங்கன்னா ரிவர் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் எவ்வளோ 10. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15 வரும். ஸோ திஸ் இஸ் த லாஜிக். அதே லாஜிக் தான் இந்த கேஸ்லேயும் உங்களுக்கு அப்ளை ஆகும். ஓகே, நம்ம மோஷன் ஆஃப் அ போட் இன் 1 டைமென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு நான் கிளியராக புரிய வச்சுருக்கேன்னு நம்புகிறேன். இப்போது இந்த கேஸில் உங்களுக்கு 1 டைமென்ஷனில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதே தான், இதே கேஸ் தான். பட் இதில் வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து கேஸ் 1, இங்கே வந்து கேஸ் 2. இந்த கேஸ் 1 என்ன, கேஸ் 2 என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ரிவரில் இங்கேயும் உங்களுக்கு ரிவர் ஃப்ளோயிங் ரிவர். இந்த ஃப்ளோயிங் ரிவரில் நான் 2 பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ லெட்ஸ் சே this is point 1, this is point 2, or point A, point B. Point A, this is point B. அதே மாதிரி இங்கேயும் 2 பாயிண்ட் எடுத்துக்கிறேன், point A, point B. இப்போ போட் வந்து இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் ஆகுது. லெட்ஸ் சே இப்படி ட்ராவல் ஆகுது. இந்த கேஸில் வந்து லெட்ஸ் சே போட் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் ட்ராவல் ஆகுது. ஆப்போசிட் டைரெக்ஷனில் ட்ராவல் ஆகுது. மேபி பாயிண்ட் பியிலேருந்து பாயிண்ட் ஏக்கு போட்டு போகுது. பட் ரிவரோட வெலாசிட்டி இந்த டைரெக்ஷனில் இருக்குது, ரிவரோட வெலாசிட்டி இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் வெலாசிட்டி ஆஃப் ரிவர் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். வெலாசிட்டி ஆஃப் ரிவர் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். போட்டோடது வெலாசிட்டி ஆஃப் போட் வித் ரெஸ்பெக்ட் டு river in the direction, velocity of boat with respect to river in the direction. இப்போ இது ரெண்டுத்துக்கும் கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து அதை டீன்னு சொல்லிக்கலாம். ஸோ டிங்கிற டிஸ்டன்ஸ் இது கவர் பண்ணுது. A to Bங்கிறது வந்து டிங்கிற டிஸ்டன்ஸ். இப்போ ஜென்ரலாக நம்ம எப்படி எழுதுவோம்? வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். எப்படி தான் எழுதுவோம்? வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்.
இப்போ இந்த கேஸில் போட் வந்து ரிவரோட டைரக்ஷன்லேயே தான் ட்ராவல் ஆகுது, சேம் டைரக்ஷன். பட் இந்த கேஸில் போட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ராவல் ஆகுது, ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ சேம் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணும்பொழுது உங்களுக்கு போட் வந்து சீக்கிரமாக கவர் ஆகும் அந்த டிஸ்டன்ஸ் டியை. அப்போது நம்ம வெலாசிட்டி அப்படிங்கிறது என்ன எழுதுறோம்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. இங்கே ரிலேட்டிவ் வெலாசிட்டி கவர் பண்ண டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டியோட ஃபார்முலா உங்களுக்கு வந்து இப்போ டி இந்த சைடு கொண்டு வந்துடும், டி டிவைட் பை இது சீக்கிரமாக கவர் பண்ணுது, அப்போ இது ரெண்டும் ஆட் ஆகும். அப்போது வெலாசிட்டி ஆஃப் ரிவர் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் ப்ளஸ் velocity of boat with respect to river. So this is the formula. அப்போ உங்களுக்கு என்ன வருது? T is equal to D by VRG plus VBR. கரெக்டா? இதுவே இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா டைம் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறதுனால செப்பரேட் ஆகும். பட் ஆனால் போட் வந்து அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணிடுது. அப்போது D divided by velocity of boat with respect to river minus velocity of river with respect to ground. So this is the formula. இந்த ரெண்டு கேஸ்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுக்கு டைம் அதிகமாக எடுத்துக்கும்? it takes more time, it takes less time. கரெக்டா? இப்போ இந்த ரெண்டு கேஸுக்கும் நான் வந்து ஒரு நேம் கொடுக்க போகிறோம். இப்போ இந்த ரெண்டு கேஸ்லேயும் இதை வந்து நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம், இதை வந்து நம்ம என்னென்னு ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு ஒரு ஷார்ட் ட்ரிக். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு மவுண்டெயின் கிளைம் பண்ணுறீங்க. ஸோ இந்த மவுண்டெயினை கிளைம் பண்ணும்பொழுது இந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும்னா டைம் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கும். பிகாஸ் திஸ் இஸ் அப்ஹில் அகெயின்ஸ்ட் த கிராவிட்டி நீங்கள் பண்ண போகிறீங்க. இது வந்து அப்ஹில். இது வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து ரொம்ப கம்மியாக எடுக்கும். அப்போ டைம் அதிகமாக எடுக்கிறத வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்? அப்ஹில். டைம் கம்மியாக எடுக்கிறத நம்ம என்னென்னு சொல்கிறோம்? டவுன்ஹில். சரியா? ஸோ திஸ் இஸ் ஃபஸ்ட் ஒன், திஸ் இஸ் செகண்ட். அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு, இது வந்து செகண்ட். இப்போ அதே மாதிரி இங்கே டைம் அதிகமாக எடுக்கிறது வந்து அப்ஹில் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ டைம் அதிகமாக எடுக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் நம்பர் 2. ஸோ இது வந்து அப்ஸ்ட்ரீம். அதே மாதிரி டைம் கம்மியாக எடுக்கிறது பேர் வந்து டவுன் ஸ்ட்ரீம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். அப்ஸ்ட்ரீம்னா என்ன, டவுன் ஸ்ட்ரீம் என்ன, அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம யூடின்னு சொல்லுவோம், இது வந்து யூன்னு சொல்லுவோம். பிகாஸ் அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் இது வந்து மோஷன் இன் ஒன் டைமென்ஷன். கொஸ்டினில் உங்களுக்கு எ போட் இஸ் இன் அப்ஸ்ட்ரீம், எ போட் இஸ் இன் டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னு டேரெக்டாக சொல்லிடுவாங்க. ஸோ போட் இஸ் இன் அப்ஸ்ட்ரீம் ஆர் டவுன் ஸ்ட்ரீம் சொன்னாவே நீங்கள் இந்த ஐடியா யூஸ் பண்ணி சம்ம சால்வ் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் an important note. ஓகே, மோஷன் ஆஃப் எ போட் அக்ராஸ் எ ரிவர் 2D. ஸோ 2 டைமென்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி திங்ஸ்லாம் இன்வால்வ் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ 2 டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுமே இன்வால்வ் ஆகிருக்கும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும்தான் இன்வால்வ் ஆகிருந்துச்சு, பிகாஸ் இட் இஸ் இன் 1 டைமென்ஷன் மோஷன். ஸோ 2 டைமென்ஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் 2Dயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவர் இப்படி உங்களுக்கு ஒரு வித் இருக்கும். ஸோ ரிவருக்கு வந்து ஒரு வித் இருக்குது. ஸோ வித் ஆஃப் த ரிவர் இது வந்து பேங்க் ஏ, இது வந்து பேங்க் ஏ ஆஃப் த ரிவர், இது வந்து பேங்க் பி ஆஃப் த ரிவர். ஒரு சைடு, அது வந்து இன்னொரு சைடு ஆஃப் த ரிவர். இப்போ போட் என்ன பண்ணுன்னா இங்கேருந்து த அதர் சைடு வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த போட்டுக்கு இந்த ரிவர் ஃப்ளோ ஆகாமல் ஸ்டாட்டிக்காக இருந்துச்சுன்னா இந்த போட் வந்து இந்த டைரெக்ஷனில் ட்ராவல் ஆகும் பொழுது இது டைரெக்டாக இங்கே போய் ஜாயின் ஆயிரும். பட் இன்கேஸ் அந்த ரிவர் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருந்துச்சுன்னா இந்த போட் வந்து இந்த இடத்துல கொண்டு போய் ஜாயின் ஆயிரும். ரைட்? ஸோ இந்த மாதிரி
எப்போ நடக்கும்? when velocity of river is 0, when velocity of river is greater than 0. அதுதான் உங்களுக்கு பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ போட் வந்து இந்த டைரெக்ஷனில் போய் ஜாயின் ஆகும், பேங்க் ஏவை டச் பண்ணும். பிகாஸ் உங்களுக்கு velocity of river with respect to ground இருந்துச்சுன்னா. புரிஞ்சா? ஸோ அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் கேசஸ் இருக்குது. அது என்னென்ன கேசஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு கேஸ் 1 என்ன அப்படின்னு நம்ம டீல் பண்ணிடலாம். ஸோ கேஸ் 1ஓட பேர் வந்து ஷார்ட்டஸ்ட் distance or path, shortest distance or path covered. ஸோ எப்போ வந்து ஒரு போட் வந்து ஷார்ட்டஸ்ட்டு பாத்தை கவர் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் சே திஸ் இஸ் த டூ பேங்க் ஆஃப் த ரிவர். இங்கே தான் உங்களுக்கு ஃப்ளோயிங் ரிவர் இருக்குது. No, this is the width of the river. அது வந்து டீன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஷார்ட்டஸ்ட்டு பாத் கவர்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக இந்த போட் வந்து பாயிண்ட் பியிலேருந்து பாயிண்ட் கியூக்கு அது ட்ராவல் பண்ணணும். ஸோ அது ட்ராவல் பண்ணணும்னா இந்த டைரெக்ஷனில் அது ட்ராவல் பண்ணிடணும். கரெக்டாக? ஓகே. ஸோ அப்போ இந்த போட்டு வந்து பியிலேருந்து கியூக்கு வரைக்கும் போகணும், ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து கவர் பண்ணணும்னா ஆல்ரெடி இந்த ரிவருக்கு வந்து ஒரு வெலாசிட்டி இருக்குது. வெலாசிட்டி ஆஃப் ரிவர் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் இருக்கிறதுனால நீங்கள் போட் அதே டைரெக்ஷனில் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா அது அங்கே போய் சேராது. அது வந்து என்ன ஆகும்? தள்ளி போய் கியூவிலேருந்து தள்ளி போய் தான் போய் ஜாயின் பண்ணி விழுகும். ஸோ இங்கே தான் போய் அது ரீச் ஆகும். பிகாஸ் ரிவர் வந்து ஒரு புல்லிங் பண்ணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த போட்டை, இட் கேன் பி அ போட் ஆர் ஸ்விம்மர், ஒரு பர்சன் ஸ்விம் பண்ணிட்டு போயிடனா கூட நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த டைரெக்ஷனில் பார்த்து ஸ்விம் பண்ணணும். அப்போ இந்த டைரெக்ஷனில் நீங்கள் பார்த்து ஸ்விம் பண்ணிங்கனாலோ இல்லை போட்டை வந்து இந்த டைரெக்ஷனில் ஆப்ரேட் பண்ணாலோ உங்களுக்கு என்ன ஆகுனா, திஸ் இஸ் பாயிண்ட் பி. போட் வந்து இந்த இடத்துல போய் ஸ்டாப் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி நிறையா இருக்குது. நான் கியூ பாயிண்ட் அப்படின்னு ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்னோட தீட்டா ஆங்கிள் வந்து நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். புரிஞ்சா? அண்ட் இந்த டிஸ்டன்ஸ் வந்து லெட்ஸே சம் எக்ஸுங்கிற ஒரு டிஸ்டன்ஸ். இப்போ இந்த வெலாசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் போட் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர். ஏன்னா ரிவர் மேலே தான் நான் வந்து போட் ஆப்ரேட் பண்ணுறேன். இது வந்து வெலாசிட்டி ஆஃப் போட் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர். அண்டு உங்களுக்கு அப்போ ஃபைனலாக போட் இந்த டைரெக்ஷனில் போகுது இல்லையா? அப்போ ஃபைனலாக போட் வந்து இந்த டைரெக்ஷனில் போகுது. அப்போ இதோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் போட் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். புரிஞ்சா? ஃபைனலாக போட் வந்து அந்த டைரெக்ஷனில் போகிறது வெலாசிட்டி ஆஃப் போட் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு. ரிவர் வந்து டுவர்ட்ஸ் ரைட் சைடு போகுது, அது வெலாசிட்டி ஆஃப் ரிவர் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு. நாம் பாயிண்ட் பியிலேருந்து பி டேஷ்க்கு ஆப்ரேட் பண்ணுறோம். அந்த பாயிண்ட் வந்து வெலாசிட்டி ஆஃப் போட் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த டிஸ்டன்ஸ் டியை பார்த்தீங்கன்னா அண்ட் டிஸ்டன்ஸ் எக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் வரும். கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் டிஸ்டன்ஸ் எக்ஸ், திஸ் இஸ் டிஸ்டன்ஸ் டி அண்ட் திஸ் இஸ் தீட்டா. அண்டு உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். கரெக்ட்? ஸோ இது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நம்ம வெக்டார் ரிசால்வ் பண்ணோம்னா இந்த டைரெக்ஷனில் இருக்கிற வெக்டரை இந்த டைரெக்ஷனில் இருக்கக்கூடிய வெக்டரை இந்த டைரெக்ஷனில் நம்ம ரிசால்வ் பண்ணலாம். அண்ட் அதேமாதிரி இந்த டைரெக்ஷனில் ரிசால்வ் பண்ணலாம். அண்ட் திஸ் இஸ் தீட்டா இல்லையா? அப்போ இதில் எவ்வளோ இருக்கும்? இது வந்து விபிஆர் இருக்குது. ஸோ திஸ் வில் பி விபிஆர் காஸ் தீட்டா. அதேமாதிரி இது எவ்வளோ இருக்கும்? விபிஆர் சைன் தீட்டா. இது ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டர். ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டர் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் என்னோட பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் இல்லை வெக்டர் லெக்சர்ஸ் இருக்குது, அதில் போய் பாருங்கள் அது எப்படி பண்ணுறதுன்ட்டு.
ஸோ இப்போது உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் d அப்படின்னு கவர் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே வெக்டர் ரெசல்யூஷன் எடுத்திருக்கிற வெலாசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா v, இந்த இடம் v br cos theta, அதுதான் இந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது. அப்போது this is v br cos theta. புரிஞ்சா? அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா v br sin theta. இப்போ நீங்கள் அதே மாதிரி எப்படி டிஸ்டன்ஸுக்கு ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கீங்களோ நீங்கள் வெலாசிட்டிக்கும் ஒரு ட்ரையாங்கிள் வரையலாம். அதை நம்ம வச்சு பார்த்தோம்னா கூட உங்களுக்கு அதே ஐடியா தான் கிடைக்கும். ஸோ இது வந்து வெலாசிட்டி ட்ரையாங்கிள். லெட்ஸே இது வந்து வெலாசிட்டி ஆஃப் ரிவர் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட், இது வெலாசிட்டி ஆஃப் போட் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட், இது வெலாசிட்டி ஆஃப் போட் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர். ஏன்னா நீங்கள் ரிவர் மேலே ஆப்ரேட் பண்ணுற போட் வந்து டைரெக்ஷன் இது. ஸோ திஸ் இஸ் த டைரெக்ஷன். அண்டு ரிவரோட வெலாசிட்டி இப்படி இருக்கும், அண்டு போட் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் ஃபைனலாக மூவ் ஆகிற டைரெக்ஷன் இப்படி இருக்கும். இப்போ இதுலேயும் நீங்கள் என்ன எழுதலாம்னா ஹைபாட்னியூஸ், இது வந்து 90 டிகிரி இல்லையா? ஸோ இப்போ இதில் ஹைபாட்னியூஸ் வந்து லார்ஜராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து VBR is equal to square root of VBG square plus VRG square. This is also possible. This is right. இப்படியும் நீங்கள் வந்து ரெண்டு இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா மூணாவது இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம டைமை பார்க்கணும், எவ்வளோ நேரம் அந்த போட் எடுத்துக்குது இந்த ஷார்ட்டஸ்ட் பார்த்து கவர் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போட் வந்து இங்கேருந்து இங்கே தான் போகுது இல்லையா? ஸோ த போட் இஸ் ட்ராவலிங் ஃப்ரம் ஹியர். இப்போ போட் வந்து இங்கேருந்து இங்கே தான் போகுது இல்லையா? இங்கே போகுது. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி இருக்குது, டிஸ்டன்ஸ் இருக்குது, டைம் இருக்குது. ஸோ அதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் இஸ் ஈக்குவல் டு, ஸோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ உங்களுக்கு டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி எவ்வளோ? v br cos theta. ஸோ திஸ் இஸ் த டைம். அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் போட் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு தானே. இந்த வெலாசிட்டி ஆஃப் போட் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு தான் எந்த மாதிரி இருக்குது? VBR cos theta. ஸோ we can also write this way. Velocity of boat with respect to ground is equal to VBR cos theta. இது தப்பு இல்லை, ஏன்னா இதுதான் தீட்டா, கரெக்டாக? இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்து வந்துடும். velocity of boat with respect to ground divided by velocity of boat with respect to river is equal to cos theta. இங்கே பாருங்களே, cos theta என்னது? adjacent by hypotenuse. சரி, hypotenuse வந்து உங்களுக்கு BR வரணும் இல்லையா? not BG இல்லை, இது வந்து BR, ரைட்? அப்போது this is BR. கொஞ்சம் அது மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா. அந்த ட்ரையாங்கிள் இருந்து உங்களுக்கு தீட்டா வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டைம் டேக்கன் ஃபார் த போட் டு கவர் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், இந்த ஐடியா மூலம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இதுதான் வந்து உங்களுக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், கேஸ் நம்பர் 1. ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். இப்போ அடுத்த கேஸில் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, லெட்ஸ் சே கேஸ் 2. shortest time எப்போ வந்து அந்த போட் வந்து ரொம்ப கம்மியான டைமில் ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு போகுது அப்படிங்கிற ஐடியா. நோ, அந்த போட் வந்து லெட்ஸ் சே இட் இஸ் ட்ராவலிங் ஃப்ரம் பாயிண்ட் P டு பாயிண்ட் Q. இதுதான் வந்து உங்களுக்கு பாயிண்ட் P. எப்பவுமே இந்த மாதிரி ஷார்ட்டஸ்ட் டைம் அப்படிங்கிற லாஜிக்கில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிவரோட வெலாசிட்டி வந்து போட்டை ஹெல்ப் பண்ணி கூப்பிட்டு போயிடணும். ஸோ ரிவரோட வெலாசிட்டி வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ வெலாசிட்டி ஆஃப் ரிவர் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட், இது போட் என்ன பண்ணுதுன்னா ஹெல்ப் பண்ணி அந்த சைடு கொண்டு போய் விட்டுருது. அப்போது போட்டை வந்து நீங்கள் இந்த டைரெக்ஷனில் ஆப்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ போட் வந்து இந்த டைரெக்ஷன் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறீங்கன்னா போட் அங்கே போகாது, பிகாஸ் உங்களுக்கு வெலாசிட்டி ஆஃப் த ரிவர் இருக்குது.
அப்போ ஃபைனலாக என்ன ஆயிரும், போட் வந்து இந்த டைரெக்ஷனில் போய் இங்கே தான் ஸ்டாப் ஆகும். பட் இந்த டைரெக்ஷனுக்கு வந்து என்ன நடக்குது, ரிவர் வந்து சப்போர்ட் பண்ணுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போயிடுது. அந்த இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம ட்ரிஃப்ட் டிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். ட்ரிஃப்ட் டிஸ்டன்ஸ். ட்ரிஃப்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் த ரிவர்னால் ஒரு போட் வந்து Q அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக P' அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு போய் சேர்ந்துருது. அப்போ இந்த மாதிரி நம்ம இதுக்கு ஒரு தீட்டா அப்படிங்கிற ஆங்கிளில் அது வந்து மூவ் ஆகும். இந்த தீட்டா அப்படிங்கிறது லார்ஜராக இருக்கும். ஸோ தீட்டா வில் பி லார்ஜர் இஃப் VRG இஸ் லார்ஜர். இந்த வெலாசிட்டி ஆஃப் த ரிவர் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா தீட்டா வந்து லார்ஜராக இருக்கும். சரி, இப்போ இந்த கேஸில் வந்து உங்களுக்கு வெலாசிட்டிஸோட எழுதிடலாம். இது வந்து வெலாசிட்டி ஆஃப் போட் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர். நான் அப்படி தான் ஆப்ரேட் பண்ணுறேன், ஆனால் அது இங்கே போயிடுச்சு. அப்போ இது வெலாசிட்டி ஆஃப் போட் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். அண்ட் உங்களுக்கு இது தெரியும், வெலாசிட்டி ஆஃப் ரிவர் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். ஓகே, இதே மாதிரி உங்களுக்கு வித் ஆஃப் த ரிவர் வந்து D, அது வந்து X. அப்போது 2 ட்ரையாங்கிள் உங்களுக்கு வரும். வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ் வந்து இது D, இது X, இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் D ஸ்கொயர் ப்ளஸ் X ஸ்கொயர். வெலாசிட்டி வச்சு நீங்கள் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா இது வந்து வெலாசிட்டி ஆஃப் VBR, இது வெலாசிட்டி ஆஃப் RG, இது வெலாசிட்டி ஆஃப் RG, இது வந்து வெலாசிட்டி ஆஃப் போட் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். போட் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். அப்போ இந்த கேசஸ்லாம் நீங்கள் வச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கு இதுலேருந்து என்ன தெரியுது? ஸோ திஸ் இஸ் தீட்டா, திஸ் இஸ் தீட்டா. டைமை பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா velocity is nothing but distance by time. அப்போது இங்கே பாருங்களேன், இந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறதுக்கு இந்த வெலாசிட்டி தேவை, இந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறதுக்கு இது தேவை, இந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறதுக்கு இந்த வெலாசிட்டி தேவை. ஸோ வெலாசிட்டி பை டிஸ்டன்ஸ் நம்ம டைம்னு எழுதலாம் இல்லையா? சாரி, டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி வந்து நம்ம டைம்னு எழுதலாம். பிகாஸ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போது டிஸ்டன்ஸ் D, வெலாசிட்டி VBR, கரெக்டாக? அப்போது வெலாசிட்டி VBR இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் D பை டைம். இது ஒன்று. அதே மாதிரி வெலாசிட்டி RG இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் X பை டைம். இது ஒன்று. அதே மாதிரி வெலாசிட்டி VBG ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் D ஸ்கொயர் ப்ளஸ் X ஸ்கொயர் பை டைம். இது ஒன்று. இது மூணையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? டைம் சேமாக தான் இருக்கும். அப்போ அந்த ரேஷியோ ஆஃப் திஸ் டிவைடட் பை திஸ், அதே மாதிரி திஸ் டிவைடட் பை திஸ், அதே மாதிரி த லார்ஜர் சைடு டிவைடட் பை த லார்ஜர் சைடு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதை வச்சு நம்ம என்ன எழுதலாம்? ஃபைனலாக D டிவைடட் பை VBR ஈக்குவல் டு X டிவைடட் பை VRG, பிகாஸ் X divided by VRG. புரிஞ்சா? Similarly, square root of D square plus X square divided by உங்களுக்கு வந்து அதோட velocity VB with respect to ground. இது எல்லாமே டைம் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். இப்போ இந்த ஐடியாவில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு பாருங்கள், இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் பாருங்களேன், D by velocity, X by velocity. அப்போ உங்களுக்கு ஏதாவது 3 இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இதை பற்றி கூட கேட்கலாம், இல்லை இது கொடுத்துட்டு இதை பற்றி கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி அன்னோன் டேட்டா என்னன்னு பார்த்துட்டு நீங்கள் அந்த சம்மை சால்வ் பண்ணணும். நோ, இன் திஸ் கேஸ் திஸ் இஸ் நத்திங் பட் ஷார்ட்டஸ்ட் டைம் அப்படிங்கிற ஐடியா. புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஷார்ட்டஸ்ட் பாத் அப்படிங்கிற ஐடியா. ஸோ நம்ம ஜென்ரலாக வாட் இஸ் ஹேப்பனிங் ஜென்ரலி வாட் இஸ் ஹேப்பனிங் இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இங்கேருந்து இங்கே சில டைம் நீங்கள் இங்கே ஆப்ரேட் பண்ணணும், போட் வந்து இங்கே போயிடுது. இப்போ ஃபஸ்ட்டு கேஸில் என்ன நடக்குது? போட்டை வந்து நம்ம ஒரு பாயிண்ட் இந்த சைடு தள்ளி ஆப்ரேட் பண்ணுறோம், ஆனால் ஸ்ட்ரைட்டாக போய் ரீச் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் இங்கே போய் ரீச் ஆகுது, ஆனால் போட் நம்ம ஆப்ரேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இங்கே தான் ஆப்ரேட் பண்ணுறோம், கரெக்டாக? ஸோ
நீங்கள் ஆப்ரேட் பண்ணுற போட் வந்து இந்த சைடு இருக்குது. இப்போ இங்கே போய் ரீச் ஆயிடுது. அப்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இது வந்து தீட்டா, இது வந்து VBR sin தீட்டா, கரெக்டா? அண்ட் இது வந்து VBR velocity of boat with respect to river cos theta. இதுதான் நம்ம இந்த ஃபஸ்ட்டு கேஸில் பார்த்தோம். இங்கே பாருங்கள், velocity of boat with respect to river cos theta, velocity of boat with respect to river sin theta. புரிஞ்சா? இப்போது இந்த சைடு உங்களுக்கு என்ன இருக்குது? திஸ் இஸ் ரிவரோட வெலாசிட்டி இருக்குது. ரிவரோட வெலாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் ரிவர் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் இந்த சைடு இருக்குது. இப்போது நல்லா கவனிச்சுக்கோங்க, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வெலாசிட்டி ஆஃப் போட் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர் இன்ட்டு சைன் தீட்டாவும் விஆர்ஜியும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் இந்த போட் வந்து இங்கே போய் ட்ராவல் ஆகும், இங்கே போய் ரீச் ஆகும். ஸோ திஸ் இஸ் பாயிண்ட் பி. ஸோ ஹிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, VRG is equal to VBR sin theta. புரிஞ்சா? Then the boat will reach the point P. Boat reaches point P. I hope you understood this. இது ரெண்டும் பேலன்ஸ் ஆகி கேன்சல் அவுட் ஆனால் தான் வெலாசிட்டி அப்படிங்கிறது முழுமையாக VBR cos thetaவாக இருக்கும். ரிசல்டன்ட் வெலாசிட்டி ஆஃப் போட் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா VBR cos thetaவாக இருக்கும். அப்போது இது ரெண்டும் இந்த வெக்டாரும் இந்த வெக்டாரும் கேன்சல் ஆகிட்டு போட் வந்து இங்கே ட்ராவல் ஆகும். இப்போ ஒருவேளை ஸோ திஸ் இஸ் ஒன், ஒருவேளை VBR sin theta இஸ் கிரேட்டர் தென் VRGயாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னாகும்? இட் ரீச்சஸ் இந்த சைடு. ஸோ மேபி M அப்படிங்கிற பாயிண்ட் ஆர் நெகட்டிவ் சைட் ஆஃப் த P. ஸோ போட், or you can write boat reaches left side of P. இது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அண்டு தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஃப் VBR sin theta is less than VRG, அப்போ போட் என்ன ஆகும்? அதர் சைட் ஆஃப் திஸ். அப்போ உங்களுக்கு இங்கே போய் ரீச் ஆகும். போட் ரீச்சஸ் ரைட் சைட் ஆஃப் P. அண்ட் இந்த டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாக இருக்கும். நீங்கள் வந்து டைம் டேக்கன் டு கவர் திஸ் டிஸ்டன்ஸ் எக்ஸையும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். எப்படி? டைம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை, இப்போ இந்த டிஸ்டன்ஸுக்கு யார் காரணம்னா இந்த வெலாசிட்டி ஆஃப் போட் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர்ஸ் இன்டூ சைன் தீட்டா அண்ட் விஆர்ஜி, அது ரெண்டும் காரணம். ஸோ உங்களுக்கு என்ன எழுதுறேன்னா விஆர்ஜி மைனஸ் விபிஆர் சைன் தீட்டா. நான் இந்த எக்ஸ்ன்னு கொடுக்கல, எக்ஸ்ன்னு கொடுத்தா அது வந்து கரெக்டாக பி அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு போயிடும். ஸோ மேபி உங்களுக்கு வந்து இந்த ஒரு கம்மியான டிஸ்டன்ஸாக கூட இருக்கலாம், அது எக்ஸ் டேஷ்ன்னு நான் கொடுத்துக்கிறேன். லெட்ஸ் சே திஸ் இஸ் எக்ஸ் டேஷ். இப்போ போட் வந்து இந்த இடத்துல ரீச் ஆகிறதுக்கு இது வந்து மேக்னிடியூடில் போட்டுக்கலாம், பிகாஸ் விபிஆர் சைன் தீட்டா அதிகமாக இருக்கும். கொஞ்சம் இந்த சைடு தள்ளி போய் லெஃப்ட் சைடில் போய் விழுகும், அது வந்து கேஸ் 1. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் விபிஆர் சைன் தீட்டாவும் அண்டு விஆர்ஜி அப்படிங்கிற ரெண்டு வெலாசிட்டி வெக்டரும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் போட் வந்து எங்கே போய் எக்ஸாக்டாக ஆப்போசிட் பேங்க் ஆஃப் த ரிவரில் ஸ்ட்ரெயிட் லைனில் போய் ரீச் ஆகும். இது வந்து நம்ம ஷார்ட்டஸ்ட் பாத் டேக்கன் பை த போட் ஆர் பை த ஸ்விம்மர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு கொஸ்டின்லேயே ஷார்ட்டஸ்ட் த போட் இது வந்து ஷார்ட்டஸ்ட் பாத்தா ஷார்ட்டஸ்ட் டைமா அப்படிங்கிற ஐடியாவை கொடுத்துருவாங்க. ஸோ அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக கொஸ்டின் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சம்மை வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும். ஆல்ரைட். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். இந்த ஃபார்முலா வந்து இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். அண்டு இந்த ட்ரையாங்கிள் நீங்கள் வச்சு கூட உங்களுக்கு
இந்த டிஸ்டன்ஸ் r அப்படிங்கிறத எழுதலாம். ஸோ r is equal to square root of d square plus x square அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் ஆல் திஸ் பாயிண்ட்ஸ் கிளியர்லி. அப்போது நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா மோஷன் இன் ஒன் டைமென்ஷன். ஃபஸ்ட் ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்னென்னு பார்த்தோம். ரிலேட்டிவ் வெலாசிட்டி எப்படி வந்து மோஷன் இன் ஒன் டைமென்ஷன் ஃபார் ரிவர் போட் ப்ராப்ளம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் 2 டைமென்ஷனில் ரிவர் போட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். அதில் 2 கேஸ் பார்த்துருக்கோம். ஒன்று ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், இன்னொன்று ஷார்ட்டஸ்ட் டைம். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸில் என்னென்ன ஐடியா நம்ம வெக்டர் ரிசால்வ் பண்ணியிருக்கோம், அது மெயினாக நீங்கள் கவனிச்சுக்கோங்க. பட் ஷார்ட்டஸ்ட் டைமில் நம்ம வந்து எந்த வெக்டர்ஸும் ரிசால்வ்லாம் பண்ணல. டைரெக்டாக நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் ட்ரையாங்கிளும் வெலாசிட்டி ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிளாக இருக்கிறதுனால ரேஷியோ வந்து தான் டைம். டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி ரேஷியோ தான் டைம். அது வந்து ஈக்குவலாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபார்முலாவில் வரும். ஸோ தட்ஸ் இட். இது வந்து ஒரு ஐடியா. இப்போ என்ன ஆகும், ஒரு வேளை லெஃப்ட் சைடு போகணுன்னா என்ன வேணும், ரைட் சைடு போகணுன்னா என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா. ஸோ தட்ஸ் இட். இது வந்து உங்களுக்கு ரிவர் போட் ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு பிகினிங்காக இருக்கும். இது பேஸ் பண்ணி நான் ப்ராப்ளம் சால்விங் செஷனில் உங்களுக்கு கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணுறேன். நீங்களும் ரிவர் போட் ப்ராப்ளம் பேஸ் பண்ணி நிறைய கொஷின் சால்வ் பண்ணி ட்ரெயின் அப் ஆகிக்குங்க. பிகாஸ் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அதிகமாக நீங்கள் கொஷின் சால்வ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. ஸோ அடுத்த செஷனில் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸ், ரெயின் அம்பர்லா ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுவும் மோஷன் இன் 2 டைமென்ஷனில் ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் தான். கண்டிப்பாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நிறைய டைம் வந்திருக்கு. ஸோ ஆல்ரைட், நீட் எக்ஸாமில் ஐ திங்க் 2018 கூட இது பேஸ் பண்ணி 2019 கூட ரிவர் போட் ப்ராப்ளம் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்திருக்கு. தயவு செஞ்சு கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணுங்கள். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் லெக்சர்ஸ் கிளியர்லி. எனி டவுட் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கான்செப்ட்ஸில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எனி டைம் யூ கேன் காண்டாக்ட் மீ வித் திஸ் கிவன் நம்பர். ஆல்ரைட், ஸோ பாய் எவ்ரிவன். ஆல்ரைட், டேக் கேர். படிங்க, கான்ஃபிடென்ஸோடு படிங்க. கண்டிப்பாக நீங்களும் வின் பண்ணலாம். பை. நெக்ஸ்ட் வீக் லெக்சர் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை.